வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இன்னைக்கு மிக மிக மகிழ்ச்சியான நாள். ஜூலை 25. உலக நாயகன் மக்கள் நீதி மய்யம் தலைவர் நம்மவர் கமலஹாசன் அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக பதவி ஏற்றிருக்கிறார். அதை நம்ம லைவ்ல பார்க்கக்கூடிய ஒரு காட்சி. அதுவும் தமிழ்ல அவர் இது பண்ணி தன்னுடைய உறுதிமொழி எடுத்துக்கிட்டாரு. நார்மலா அவங்க தாய்மொழியில தான் எடுத்துப்பாங்க. ஸோ அவர் நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழியிலேயே தன்னுடைய உறுதிமொழி, அதாவது நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமலஹாசன் எனும் நான் இந்தியாவின் மீது அந்த பற்று கொண்டு அந்த எப்போதும் எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரி அவர் உறுதிமொழி எடுத்தாரு. அது ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாம் மகிழ்ச்சியா கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கு. ஏன்னா பெரிய ஒரு ஸ்கிரீன்ல கிட்டத்தட்ட சினிமா தியேட்டர் மாதிரி ஒரு பெரிய ஸ்கிரீனு. அதுல நம்ம படத்துல எல்லாம் என்ன பண்ணுவோம், படம் ரிலீஸ் அப்ப தலைவர் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனுக்குலாம் ஒரு பழைய காலத்துல நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லாட்ரி சீட்லாம் கிழிச்சு கொண்டு போய் மொத்தமா இது பண்ணி தூக்கி போடுவோம்ல ஒரு காலத்துல. அப்புறம் அதுக்கப்புறம் சில்லறை காசை தூக்கி போடுவோம். இந்த மாதிரி போட்டு கொண்டாடுறாங்க. அதை சன் நியூஸ்ல நியூஸா வந்துருச்சு. சினிமா பாணியில் கொண்டாடிய மைனிமா தொண்டர்கள் அப்படின்னு சன் நியூஸ்ல ராஜ்யசபா எம்பியாக கமலஹாசன் பதவியேற்பு சினிமா பாணியில் கொண்டாடிய கமல் ரசிகர்கள் அப்படின்னு போட்டு டைட்டில போட்டு விட்டானுங்க. போய் பார்த்தா பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க நம்ம ஆளுங்கெல்லாம். பெரிய ஸ்கிரீன்ல தலைவர் பதவி ஏத்துக்கிறாரு. இங்க விசில் தலைவர் வாழ்க நம்மவர் வாழ்கன்னு கத்தி பயங்கரமா கலாட்டா பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா இது முதல் முறையாக நமக்கு கிடைத்த வெற்றி. ரெண்டு காட்சிகள். அதாவது ஒண்ணு கமலஹாசன் கோயம்புத்தூர் தேர்தலில் ஆரம்பத்திலேருந்து லீடிங்ல இருக்காரு. மற்ற தொகுதியெல்லாம் நமக்கு ஹோப்பே இல்லை. காலையிலேருந்து பார்த்தா கமல் லீடிங், கமலஹாசன் முன்னிலை, கமலஹாசன் முன்னிலை, கமலஹாசன் முன்னிலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடைசி வாக்கு கடைசி சுற்று முடிகிறப்ப பார்த்தா அவங்க வானதி சீனிவாசன் ஜெயிச்சுட்டாங்கன்ட்டாங்க. அந்த மர்மம் என்னன்னு யாருக்கும் புரியல. என்னடா இவ்வளவு ரவுண்டு லீடிங்ல இருந்தாரு, அப்ப அது ஏதோ சில சதி அப்படின்னு அந்த நேரத்துல சொன்னாங்க. அந்த கவுண்டிங்கே திருப்பி இது பண்ணணும்னு சொல்லி ஒருத்தர் கோர்ட்ல கேஸ் போட்டார், சுயேட்சையா நின்னவர் ஒருத்தர். பட் அதை அவங்க எல்லாம் ஈஸியா சமாளிச்சுட்டாங்க. அப்ப கமல் அதை பெருசுப்படுத்திக்கல. ரைட்டு, வெற்றியோ தோல்வியோ கடைசி வரை இருந்து முடிச்சுட்டு அவங்களுக்கு கை கொடுத்துட்டு வாழ்த்திட்டு தான் வந்தாரு. அந்த நடந்து வர்ற சோக காட்சி இன்னும் நம்ம மனசுலயே நிக்கிது. அது மிகப்பெரிய ஒரு வலி ஏற்படுத்தினது. ஸோ அதுக்கப்புறம் தான் விக்ரம் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த தோல்விக்கு அப்புறம் தான் விக்ரம் வந்தது. விக்ரம் அந்த மாதிரி ஒரு அதிரி புதிரி வெற்றி. நேற்றுக்கு திருப்பி பார்த்தேன் விக்ரம். நேற்று நைட்டு என்ன பார்த்தேன்னா பத்தல சாங் பார்த்தேன். அந்த சாங் பார்த்துட்டு டைரக்டா என்ன பண்ணேன்னா அந்த இன்டர்வல் காட்சி, அந்த அவங்க உட்காந்து பேசுவாங்கல்ல, அந்த ருத்ர பிரதாப்லாம் அந்த பீச்சில் உட்காந்து பேசுவாங்கல்ல, எங்களுக்கு இனிமே பாதுகாப்பு இவர் கொடுத்துப்பாரு, போலீஸை நாங்க நம்பல, மாரிமுத்து தான் போலீஸா இருப்பாரு, நாங்க பாதுகாப்பு தரோம் பாரு, எப்படி இருந்தாலும் அரசாங்கத்துக்கு கீழே வந்துதானே ஆகணும்னு ஒரு டயலாக் வரும். அப்பதான் விஜய் சேதுபதி சொல்லுவாரு, என்னோட இது மாட்டிருக்கு சரக்கு, அதோட மதிப்பு என்ன தெரியுமா, அதை மட்டும் மீட்டுட்டேன்னா உங்க அரசாங்கத்துக்கு கீழே நான் வர தேவையில்லை, இனிமே நாங்க பாத்துக்கிறோம், கூட்டம் கலைஞ்சு போச்சு, எல்லாம் கிளம்புங்க, சனிக்கிழமை சாயங்காலம் சரக்கு அடிச்சுட்டு உங்க ஆளை தூங்க சொல்லுன்னு சொல்லி ஒரு டயலாக் வரும். அப்ப அவர் கிளம்பிடுவார் ருத்ர பிரதாப். அது அந்த காட்சியில ஆரம்பிச்சு அந்த இன்ட்ரோல் கமலஹாசன் அந்த இதை எடுப்பார்ல, கோஸ்ட் உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு நாள் நீ அந்த இதை எடுத்துக்க பாரு அப்படின்னு சொல்ற அந்த வரைய அதை பார்த்துட்டு அப்புறம் டைரக்டா கிளைமேக்ஸுக்கு போனேன். ரோலக்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படி போறப்ப தம் அடிச்சுட்டு அப்படியே தலையில தட்டிட்டே போறப்ப அங்க பார்த்தா பேக் டிராப்ல விக்ரம் வருவாரு. அந்த மியூசிக்கோட அந்த மீசையை முறுக்கிட்டு ஒரு நடப்பாரு. ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு போயிடுவாரு. எப்படி இன்ட்ரோல சாப்பிட்டாரோ அதே மாதிரி இதுல சாப்பிட்டு போயிடுவாரு. ஸோ இதை மட்டும் திருப்பி பார்த்தேன். அது திருப்பி பார்க்கும் பொழுதும் அதே கூஸ் பம்ப்ஸ். லோகேஷ் கனகராஜ் அவ்வளவு சிறப்பா பண்ணியிருக்காரு அந்த படத்தை. இனிமே அந்த மாதிரி ஒண்ணு பண்ண முடியுமா? அப்படி ஒரு கூஸ் பம்ப்ஸ், அப்படி ஒரு மியூசிக் ட்ராக்கு, அப்படி ஒரு ஆக்டிங், அப்படி ஒரு ஃபைட்டு எல்லாம் சேர்ந்து அது ஒரு மேஜிக்கா மாறிடுச்சு. விக்ரம் படம் அது அந்த மாதிரி ஒண்ணு அமையணும் நமக்கு. ஒருவேளை அன்பறிவு அந்த மாதிரி கொடுப்பாங்களான்னு தெரியல எனக்கு. அதை பாக்குறப்ப எனக்கு அந்த மாதிரி ஒரு வைப் வருது. விக்ரம் மாதிரி ஒரு படமா இருக்குமோ, அதாவது விக்ரம் மாதிரி படம்னா அதே இது இல்ல, அந்த மாதிரி ஒரு நிறைய கூஸ் பம்ப்ஸ் வரக்கூடிய நம்ம தலைவரை கொண்டாடுற மாதிரியான ஒரு படமா அமையுமோன்னு தோணுது என் மைண்டுக்குள்ள. ஒரு மாசா இருக்கும், ஒரு ஜான்விக் மாதிரி, அந்த மாதிரியான ஒரு சிசு மாதிரி. எனக்கு அந்த சிசு மாதிரி ஒரு படம் பண்ணணும் கமல் சாரை வச்சு
நீங்க வாய்ப்பு கிடைச்சா சிசு படம் பாருங்க. ஒரு வயசான கிழவன் தான் ஹீரோ. செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சு அந்த இவங்க தோத்துட்டு நாசிஸ் வருவாங்க. வர்ற வழியில எல்லா இதையும் கலாட்டா பண்ணிட்டு வருவாங்க. அவங்க தோத்துருவாங்க. அப்ப போலண்ட்ல நடக்கக்கூடிய கதை. இவர் ஒரு ஆள் ஒன்மேன் ஆர்மி எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணி துவம்சம் பண்ணிடுவாரு. எனக்கு என்னன்னா அந்த பேக்ராப்பை நம்ம வச்சுக்கிட்டு பிரிட்டிஷ் இந்தியா சுதந்திரம் கொடுத்துட்டு நாளைக்கு சுதந்திரம் இந்தியாவுக்கு 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம். ஆகஸ்ட் 14 பிரிட்டிஷ் படையெல்லாம் ஊருக்கு திரும்புறாங்க. அப்படி ஊருக்கு திரும்பும் பொழுது இந்த ராமநாதபுரம் பரமக்குடி ஏரியா அங்க வயசான ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு கமலஹாசன். இவங்க இந்த கலாட்டா பண்ணிக்கிட்டே வராங்க. அப்ப இவங்களுக்கும் அவருக்கும் ஒரு சண்டை நடந்தா எப்படி இருக்கும்? ஒன்மேன் ஆர்மியா. எனக்கு அந்த சிசுவை பார்த்து தான் இது தோணுச்சு. அந்த மாதிரி ஒன்று பண்ணா சூப்பரா இருக்குமே அப்படின்னு. ஒருவேளை அது என்ன மாதிரி கதை அவங்க பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியல. நமக்கு இந்த மாதிரி தோணுது. ரைட்ஸ் கூட வாங்கிக்கலாம். கமல் சார் நினைச்சாருன்னா அவருக்கு கான்டாக்ட்ஸ் இருக்கு. அவரே ரைட்ஸ் வாங்கி கூட சிசுவை திருப்பி பண்ணலாம். அதான் ஒரு ஆக்ஷன் ஒன்மேன் ஆர்மியா இருக்கணும். அடிச்சு துவம்சம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்டர்ன் ஒரு படம் இருக்கு, ராபர்ட் டினீரோ நடிச்ச படம் இன்டர்ன். இன்டர்ன்ங்கிறது என்னன்னா, ஒரு 70 வயசு அவருக்கு. 70 வயசுக்காரரு வயசானவங்களை இன்டர்ன் எடுப்பாங்க. இன்டர்ன்ங்கிறது வந்து புதுசா தொழிலுக்கு சேர்த்துக்கிறது. அப்ரண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. நார்மலா அப்ரண்டிஸ்னா படிச்சு முடிச்சவங்களை தானே சேர்த்துப்பாங்க. இவர் ரிட்டையர் ஆனவரை சேர்த்து அந்த வேலைக்கு ஆள் எடுப்பாங்க. ரிட்டையர் ஆனவங்களை ஒரு புதுமையா இவர் போய் சேருவாரு. அப்ப இவருக்கும் அந்த ஹீரோயின் இவருக்கு பொண்ணு வயசு. அந்த அவங்களுக்கு இவர் எப்படி ஹெல்ப் பண்றாரு, இவங்க ரிலேஷன்ஷிப் வச்சு ஒரு நல்ல ஃபீல் குட்டான படம். அதை கமல் பண்ணா நல்லா இருக்கும். கமலும் ஸ்ருதியும் பண்ணா, அப்பா பொண்ணா அவங்க 2 பேருமே சேர்ந்து பண்ணா சூப்பரா இருக்கும். அதை பண்ணலாம். இல்லைன்னா ஒரு முழு நீள நகைச்சுவை படம், ஃபுல் லெங்த் காமெடி. கிரேசி மோகன் இல்லைங்கிற ஒரு வருத்தம் இருக்கு இந்த நேரத்துல. கிரேசி மோகன் இருந்தா நிச்சயமா ஒரு காமெடி படம் அவர் எழுதிடுவாரு. இல்ல வேற ஒரு நல்ல ரைட்டரை வச்சு ஒரு ஃபுல் லெங்த் காமெடி, இல்ல வேற ஒரு இங்கிலீஷ் படம், நல்ல ஹிட்டான படத்தையே ரீமேக் பண்ணா கூட தப்பு கிடையாது. அந்த மாதிரி ஒண்ணு பண்ணலாம். மிஸ்ஸஸ் டவுட் ஃபயரை எப்படி நம்ம அவ்வை சண்முகியா மாத்தணுமோ அப்படி மாத்தலாம். அந்த மாதிரி ஒண்ணு பண்ணலாம். இது மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. பேக் டு இந்த ராஜ்யசபா எம்பி. அந்த ராஜ்யசபா எம்பி யாருன்னொடனே எனக்கு யூஸ் பண்ணி ஒரு இமேஜ் ரெடி பண்ணேன். நான் அந்த பார்லிமெண்ட் பேக் டிராப்ல கமலஹாசன் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டேன் சாட் ஜிபிடியில். ஸோ அது வந்து ஒரு இமேஜ் கொடுத்தது. இன்னும் நிறைய பேர் இமேஜ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் அம்பேத்கர், ஒரு பக்கம் கமலஹாசன், காந்தி, 3 பேர் இருக்கிற மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆளுக்கு பயங்கரமான ஆட்கள். ஏன்னா கமல் ரசிகன்லாம் சாதாரணமாக கிடையாது இல்லை. எப்படிலாம் திங்க் பண்ணுறாங்க பாருங்களேன். பயங்கர பிரில்லியண்டா இருக்காங்க. அவங்கள பார்த்து தான் நம்ம சில விஷயங்கள் நம்மளும் கற்றுக்கணும். இது மாதிரி பண்ணா இப்படி திங்க் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட் பேக் டிராப்பு, அவர் பார்லிமெண்ட்டுக்குள்ள பேசுற மாதிரி இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணேன். ஒரு 1-2 ட்ரை பண்ணேன். ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இது நம்ம எல்லாருமே கொண்டாட வேண்டிய நாள். நம்மவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை பதிவு பண்ணுங்க. அந்த சிசு மூவி ஹீரோ இருக்கார்ல, அவர் பாணியிலேயே நான் ஒரு ஏஐல வந்து ஒன்று ட்ரை பண்ணேன் கமலஹாசன் பிக்சரை. அதுதான் இது.